அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து இந்த மாதத்துக்குள், இந்த 7வது மாதத்துக்குள்ளே நுழையும்படி கிருபை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் களிகூற வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அகமகிழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதலினால தேவனிடத்தில் நாங்கள் சேர வேண்டும் என்பதுதான் பரலோக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதன் பொருட்டு தேவனுடைய சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆண்டு கொள்ளுகிறதே, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு பலனாய் இருக்கிறதே, எங்கள் குடும்பத்திற்கு பலனாய் இருக்கிறது, எங்கள் ஊழியத்திற்கு பலனாய் இருக்கிறது, எங்கள் வாழ்வுக்கு பலனாய் இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, ஒவ்வொரு சூழலிலும் உம்முடைய வார்த்தை, அனுப்பப்பட்ட வார்த்தை, எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மெய்யாலுமே எங்களுக்கு மிகுந்த பலனாய் இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் கொடுக்க முடியாத ஒரு உன்னத பலன் உம்முடைய ஜீவ வார்த்தைகளினால எங்களுக்கு தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொண்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இன்னும் மாதங்களை கூட்டி கொடுக்கிறீர், வருஷங்களை கூட்டி கொடுக்கிறீர், சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக்கிறீர், புதிய புதிய ஜனங்களை சந்திக்க வைக்கிறீர். நன்றி ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் கிருபையை எண்ணிமை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பெரிய அந்த தயவை எண்ணிமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரே, அவரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை, அவர்தான் எல்லாம் என்று சொல்லி கிறிஸ்துவையே முன்னிறுத்து அவரையே அறிவித்து அவருடைய சுவிசேஷத்திற்காகவே வாழ்ந்தாரே. இந்த காலை வேளையில், இந்த 7வது மாதத்திலும் உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமை, உம்முடைய சுவிசேஷத்தினுடைய நன்மை, நற்செய்தியின் நன்மை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே. எதற்காக இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நற்செய்தியின் நன்மைக்குள்ள எங்களையும், எங்கள் ஊழியத்தையும், குடும்பத்தையும், எங்களுடைய எல்லாவற்றையும் வைத்து இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்முடைய உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம், சிலுவையை உயர்த்துகிறோம், சிந்தப்பட்ட இரத்தத்தை உயர்த்துகிறோம். தேவன் எதற்காய் சபைக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்கிறோம், அதை நினைவு கூற வந்திருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எல்லார் மேலும் உம்முடைய பூரண கிருபை தங்கி இருக்கட்டும். என்ன நோக்கத்திற்கா, என்ன வாஞ்சைக்கா, என்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் தாராளமாய் நடைபெறுவதாக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் முடிவு ஊழியம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அவர்களுடைய வார்த்தைகளை, ஜீவ அப்பத்தை, ஜெபங்களில், ஆராதனையில், துதிப்பாடலில், விசுவாச வார்த்தையில் திருப்தி அடைவார்களாக. உங்களுடைய பரிபூர்ண கிருபையால் திருப்தி அடைவீங்க. அப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கே மகிமை. பரிசுத்தாருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 10,000 கோடி தலைமுறைகளுக்கும் நமக்கு உண்மையுள்ள நாமமாய், உண்மையுள்ள தகப்பனாய், கடைசி வரைக்கும்
நம்ம ஏந்தி சுமந்து காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கிற தகப்பன். நரை வயது மட்டும் அவர் விலகாதவர். நரை வயது மட்டும், நான் சிறியவனாய் இருந்தேன், நரை வயதும் வந்து விட்டேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் கண்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை. அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அந்த மகா பெரிய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, அவருடைய சிலுவையின் தரித்திரத்தினாலே நாம் எல்லாரும் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னரின் சந்ததியிலே பிறந்திருக்கிறோம் என்பதை இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு அறிவித்து, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில், இந்த பரிசுத்த ஆராதனையில் அவர் எழும்பி உங்களை 1000 10,000 பெருக பண்ணி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற மகிமை, உங்களை கீழான நிலைகளை மாற்றி மேலான நிலைகளை மாற்றி வாளான காலம் முடிந்து இந்த 7ஆம் மாதம் தலையாய் நிமிர்ந்து எழுந்து நிற்கிற மகிமையான காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக பிதா வேக வேகமாய் சுமந்து கொண்டு போகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 7வது மாதத்தில், the 7th month is the month of 7 is a month of heaven. Hallelujah. The month of heaven, the month of heaven. அதுக்கு என்னன்னு சொல்லி பைபிளை எடுத்தோன்னே 2 ராஜாக்கள் 7வது, கரெக்டாக அந்த 7வது சாப்டர்லேயே முதல் வசனம் வந்துச்சு. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 செக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 செக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி வானத்தின் மதகுகளை திறந்தாவது நாளை இந்நேரத்தில் பரலோகம் நமக்கு செய்யாமல் இருக்கும் என்று ஒரு நாளும் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். The gates of heaven, இந்த மாதம் பரலோகத்தோட கதவுகள் உங்கள் வாழ்க்கையில் திறந்து பரலோகத்தோட பொக்கிஷங்களெல்லாம் பரிபூர்ணமாக நிறைந்து உங்கள் மேல் விழுகட்டும் என்று இயேசு நாமத்தில் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு செல்கிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசுங்கிற ஒரு நாமத்தை உயர்த்தினா போதும். நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த 1/2 மணி நேரம் உங்கள் முழு ஆவிய ஆத்மாவை சரீரத்தை சிந்தனை உணர்ச்சியை பலிபீடத்தில் வச்சு ஆராதிப்போம். பலிபீடத்தில் வச்சு ஆராதிக்கிறப்ப நீங்களும் நானும் பலுகி பெருகி பூமியை நிரப்புற மகிமையான பிரச்சனத்துக்குள்ளே போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கு
நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. கரங்களை உயர்த்தி நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான் ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. போதும் அவர் நாமம் எனக்கு போதும். அவர் நாமம் இந்த பூமியிலும் வல்லமையா ஒரு நாமம் உண்டு.
நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமுண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் இயேசுவின் நாமமது. நாமம் எனக்கு போதும் போதும் போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும் போதும் போதும். நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் நமக்கு போதும். இயேசு நாமம் நமக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு 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 போதும். மாலேதரரரர பாஷா ரே ரே ஹalleluya ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் இயேசுவை தவிர வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தினால் சகல முழங்கால்கள் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கை செய்யும். அந்த நாமம் வானத்தின் மதகுகளை திறந்து தமது சரீரங்களை நிரப்பி மூழ்க பண்ணுகிற மகிமையான நாமம். அந்த நாமத்துக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி உங்க மகிழ்ச்சியை உங்க சந்தோஷத்தை, ஐயோ இந்த நாமம் தானே, இந்த நாமம் தான் எங்களை தூக்கினது நரக குழிகளிலிருந்து, பாதாள குழிகளிலிருந்து, இருள் அஸ்திபாரங்களிலிருந்து. இந்த நாமம் என்னை தூக்கி பிதாவுடைய வலது பாரிசத்தில் உன்னதங்களில் அமர வைத்து என் அலங்கோலங்களை எல்லாம் அலங்காரமாய் மாற்றி மகிமையின் ரகசியத்துக்குள் என்னை மாணிக்க கற்களாய் அமர வைத்திருக்கிற மகிமையான நாமம். மகிமையான ஹalleluya. மகிமையான தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, நன்றிப்பா. சபை நடுவில் பரிசுத்த ஆவியானவர் எழும்பி மகா பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் அவர் இறங்கிடும் நேரம். ஹalleluya. பாகாலுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அந்த பாகாலுக்கு கொடுத்த டைம்ல ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்காது. பாகாலோட டைம்ல அவன் டொமினியன்ல என்னதான் எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் பாகால் டைம் அது அந்த டைம்ல ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியாவின் தேவனுக்கு ஒரு நேரம் வந்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவர்களை பட்சித்து போட்ட எலியாவின் தேவன் அவர் டைம், அவர் நேரம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா மகிமை தானா வரும். மகிமை வந்தா அற்புதங்கள், அடையாளங்கள் தானா நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரம் நான் சிலுவையில் ஆல்ரெடி வர வச்சிட்டேன். நான் சிலுவையில் என் ரத்தத்தை சிந்தி, எலியாவின் தேவன் இந்த அகில உலகங்களில் எப்போதும் 24 மணி நேரமும் இயங்கும்படி நான் சிலுவையில் என் ரத்தத்தை சிந்தி அந்த நேரத்தை என் பிள்ளைகள் மேல் நிரந்தரமாய் வைத்து விட்டேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னெடுப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் எழுந்திருச்சு எல்லாம் ஆவியே. கரங்களை உயர்த்தி ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு படைத்தவருக்கு நேராக உயர்த்தி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே கேரி காற்று நீர் வற்றி போனாலும் காற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் நடப்பேன். அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். வற்றி போனாலும் சரி, எது உங்க கையில கிடைக்காம இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு ஜீவ நதி, இன்னைக்கு ஒரு ஜீவ நதி வருது உங்க மேல. எது கிடைக்காமல் போயிருந்தாலும் சரி, எது மாறாமல் போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு ஜீவ நதி வருது. இன்னைக்கு ஒரு பரலோக சமுத்திரம் உங்க மேல அடிக்க போகுது. இன்னைக்கு ஒரு பரலோக சமுத்திரம் உங்க மேல அடிக்க போகுது. ஆமென். ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் எலியாவின் தேவனே ஆமென் அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எங்கள் அக்கினி ஜுவாலையே அனலாக்கும் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் விளக்கினி அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஜுவாலை அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலை
இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எரிந்திராத கட்டைகளை விறகுகளை நோக்கி பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து இன்று அவைகளை எரித்து போடுகிறது. ஆமென். இதுவரை நடக்காதவைகள் மேல் எல்லாம் அந்த அக்கினி இறங்கி வந்து அவைகளை சாத்தியமாய் நடக்க பண்ணி நிறைவேற்றி உங்கள் தலை நிமிர பண்ணுகிற மகிமையான அக்கினி. அந்த அன்பு பாஷையில அப்பாவை துதிச்சு நெருக்கமா அப்பா அவங்களோட நெருக்கமா உங்களை கரத்துல தூக்கி வச்சிருக்கிறாரு, இந்த மார்பில் தூக்கி வச்சிருக்கிறாரு. சில பேரை தலை மேல தோல்ல தூக்கி வச்சிருக்கிறாரு. நடக்க முடியலன்னு சொல்ற மகளை நான் உன்னை தோல்ல தூக்கி வச்சிருக்கிறேன். மகனே முடியலங்கிற மகளை நான் இன்னைக்கு வந்த ரீசன் என்ன தெரியுமா? இனி உன்னை நான் நடக்க வைக்க போவதில்லை. என் தோள்களில் மேல் உன்னை அமர வைத்து உயரமான மலைகளுக்கு நேராய் இதுவரை நடந்து கீழே விழுந்த அனுபவங்கள் அல்ல, இனி அவைகளை மிதித்து எழும்பி மேலே உயர பறக்கிற மகிமையின் எல்லைக்குள் நான் இந்த நாளில். ஹalleluya. Thank you pa. Resbrato librato desketedo. இந்த மாசத்துல டோட்டலா உங்க மேல ஒரு promotion வரத பார்க்கிறேன். ஒரு promotion. The month of 7 is a promoted month. The heavenly promoted month is coming. The heavenly provision month is coming. This is the month of heavenly provision, heavenly promotion, heavenly protection. Rebecca sare உங்கள் மேல் அந்த உயர்வுகளை இந்த மகிமையின் ஆடை இந்த புதிய வஸ்திரம், இந்த புதிய அடையாள வஸ்திரம், புதிய மகிமையின் வஸ்திரம், புதிய விடுதலையின் வஸ்திரம், புதிய சுகமளிக்கிற வஸ்திரம், புதிய ஆளுகையின் வஸ்திரம். பராக்கிரமசாலிகள் மேல் உனக்கு ஆளுகை தந்தேன். உன் கரத்தை நான் ஓங்கி ஆளுகை செய்யும்படி. யோசேப்பே, உன் கரத்தை தாண்டி ஒன்றும் நடக்க முடியாது. Thank you pa. Less mahantaraba. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். Thank you Father.
நீங்க இந்த நேரம் ஒரு ஆவியில ஒரு பெரிய ஹிஸ்டரி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. தேங்க்யூப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சரித்திரங்களை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஷாகாராபா, உங்கள் பேரில் ஒரு சரித்திரங்களை லபாரா நீச்சேரே மெனே தெரே மெனே லேகே மெல்கராதோ தேவனுடைய விரல் உங்கள் மேல் வருகிறதை பார்க்கிறேன். ரேகேதே, இதுவரை இல்லாத சரித்திரங்களை உங்கள் மேல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் விரல், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சரித்திரங்களை எழுத ஆரம்பிக்கிறது. Thank you. Thank you. Hallelujah. Thank you pa. Thank you pa. Thank you pa. Thank you pa. வருஷத்தின் மத்தியில் அவர்களை ஆசீர்வதித்து வருஷத்தின் நடுவில் ஆசீர்வதிக்கிற பரலோகம் இந்த வருஷத்தின் நடுவில் இரண்டாவது இன்னிங்ஸ், இரண்டாவது கட்டங்களை, இரண்டாவது மகிமையான இன்னிங்ஸ் உங்க வாழ்க்கையில் ஒரு இரண்டாவது இன்னிங்ஸ், அடுத்த கட்ட மண்டலங்களை பரலோகம் புதியவைகளாய் புதியவைகளாய் அற்புதங்களாய் அடையாளங்களாய் சிறைப்பட்டு போன இதே தேசத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாற்றுகிற சேனைகளின் கர்த்தரின் நாமம் இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போன இதே தேசத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சீயோனில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றிலிருந்து நீ ஒரு அற்புதம், இன்றிலிருந்து நீ ஒரு அடையாளம். You are sign and wonder. You are the signs and wonders. நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் பரம்பரையும் என்னுடைய அற்புதம், என்னுடைய அடையாளம், என்னுடைய அற்புதம், என்னுடைய அடையாளம். Thank you, Father. Thank you. Thank you, Father. Thank you. Thank you, Lord. Thank you. Thank you, Father. Thank you, Lord. அப்பாவுக்கு ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேரா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அசைவாடும் அனலாக்கும் அசைவாடும் அனல. தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிங்க ஜெபிங்க. கேளுங்க, இப்ப அவர் ஆமென் பண்றாரு, சைன் பண்றாரு. கேளுங்க கேளுங்க, இப்ப கேளுங்க, இப்ப சொல்லுங்க. அவர் சைன் பண்றாரு. எஸ், அவர் சைன் பண்றாரு. ஃபயர் அத்தாரிட்டியில சைன் பண்ண போறாரு. இப்ப கேளுங்க, ஒரு ஃபயர் அத்தாரிட்டியில, எஸ், ஒரு ஃபயர் அத்தாரிட்டியில சைன் பண்ணு. ஜெபிக்க 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 அவர் தலையசைப்பார். அவர் தலையசைப்பார். கடைசியா கரங்களை உயர்த்தி la
அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஒரே நிமிடம் அந்நிய பாஷையில பேசி அந்த அக்கினிக்காய் நன்றி செலுத்தலாம். அந்நிய பாஷைகளை பேசி எங்க மேல இறங்கி இருக்கிற, எங்க மேல அசைவாடுகிற, எங்களை நிரப்பி இருக்கிற அக்கினிக்காய் அக்கினிக்காய் ராக்கா ரதுரா டாதா நாமா மாமா எல்லா வாய் உச்சரிக்கட்டும், எல்லா வாய் உச்சரிக்கட்டும். ரபாபா அக்கினிமயமான அந்த நாவு உச்சரிக்கப்படுவதாக. அக்கினிமயமான அசைவாடுதல் எழுந்தருளி இருப்பதற்காக ரா 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 லேகா ரதா லபா பாபா மாமா ஷக்கேரேதா ரதா லபா. அக்கினி தன் வேலையை செய்வதாக, அக்கினி தன் வேலையை செய்வதாக, அக்கினி தன் வேலையை செய்வதாக. எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய அக்கினி, எல்லாவற்றையும் கபலீகரம் பண்ணக்கூடிய அக்கினி, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அக்கினி. வேண்டாததை சுட்டெரிக்கிற அக்கினி. பயத்தை எல்லாம் பறக்க செய்கிற அக்கினி. எஸ் எஸ் ராசகிரே தரா துரா தாதா லாபா பாபா அசந்தரோ. நன்றி 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 நன்றி. எங்க பிள்ளைகள் மேல இறங்கி இருக்கிற அக்கினிக்காய் நன்றி. எங்க பிள்ளைகள் மேல அசைவாடுகிற அக்கினிக்காய் நன்றி. ஒவ்வொரு சரசின் மேல இறங்கி இருக்கிற அக்கினி மயமான நாவுகளுக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமேன். கடந்த வாரத்தில் நற்செய்தி குறித்து நம்ம அதிகமாக பேசிட்டு வரோம். கண்டிப்பாக சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். உண்மையாலுமே இந்த பூமிக்கும் உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நன்மை நிறைந்தது நற்செய்தியே. ஹாஹா, உங்களுக்கு தேவையான அத்தனையும் எதுக்குள்ள இருக்குதுங்க? கர்த்தர் சுவிசேஷத்துக்குள்ள, காஸ்பலுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வாழ்வது சுவிசேஷத்திற்காக, நடப்பது சுவிசேஷத்திற்காக, நீங்கள் செய்கிற அத்தனை வேலைகளின் சுவிசேஷத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, பரலோக ராஜ்யத்தின் நன்மைக்காக, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் சுவிசேஷத்தின் பலாபலனை இந்த பூமியில காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, என்னுடைய வாழ்க்கையில் சகல நன்மைக்கும் காரணம் நற்செய்தியே. நற்செய்திக்குள்ள சகல நன்மைகளும் நிறைந்து இருக்கிறது. ஆமேன். ஏதோ நற்செய்தின்னு சொல்லுச்சுன்னா ஏதோ கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு நாங்கள் காஸ்பல் சொல்கிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல, அது ஒரு ஆரம்பம். அந்த நற்செய்திக்குள்ளே தான் சகல வாழ்வும் நமக்கு அடங்கி இருக்கிறது. இது வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் இல்லை, நமக்கும் தான், சபைக்கும் தான். நற்செய்தி ஏதோ இயேசுவுக்குள் வருவதற்கு வாசல் மட்டுமல்ல, வாசலும் இருக்கிறது, ஆனால் அது மட்டுமல்ல, அது நம்ம வாழ்வுக்கு தேவையான சகல நன்மைகளையும் அந்த நற்செய்திக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் அந்த சுவிசேஷம் என்கிற அந்த பெட்டகத்துக்குள்ள கர்த்தர் வச்சிட்டார். ஆமென். நாம் பேசுகிற அத்தனை டாக்டரினும் அத்தனை உபதேசங்கள், கிறிஸ்துவ உபதேசங்கள் அனைத்தும் எதற்குள்ள தான் இருக்குது? நற்செய்திக்குள்ள தான் இருக்கிறது. ஆமென். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பவுல் தாவீது சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. புதிய உடன்படிக்கையில் பவுல் சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் சுவிசேஷம், நற்செய்தி நல்லது. சொல்றான், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்.
சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அவர் சொல்றார், பவுலுக்கு சொல்றார், எனக்கு இருக்கிற ஒரு பிரதானம், எனக்கு இருக்கிற ஒரு முதன்மையான ஒரு காரியம் என்றால், மேன்மையான காரியம் இருக்கின்ற அதில் சுவிசேஷம், சிலுவை. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிறார். வாவ், சான்ஸே இல்லைங்க. நீங்கள் சுவிசேஷத்தை மட்டும் சரியாய் புரிந்து கொண்டால், சுவிசேஷ அந்த நன்மைக்குள்ள உங்களை இணைத்து கொண்டால், உங்களுக்குள்ள ரட்சிப்புங்கிற அந்த நல்ல கிரிகளை தொடங்கினவர் முடிவு பரியந்தமும் அழகாய் நடத்துவார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஹஹா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க, என் வாழ்க்கையில் சம்பவித்த அத்தனைக்கும் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு. பவுலுக்கு நடந்த எதிர்மறையான சூழ்நிலை, சந்தித்த உபத்திரவங்கள், பாடுகள், விரோதிகளால் வந்த எல்லா தீமைகள், தன் சொந்த ஜனங்களால் வந்த தீமைகள், காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட தீமைகள், எந்த நிகழ்வு பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஊழியம் செய்கிறாரு, பிடிச்சி அடிக்கிறாங்க அவரை. இன்னொரு இடத்துல போகிறாரு, ஊழியம் செய்கிறாரு, பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, தொழு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஊழியம் செய்ய போகிறாரு, அவரை எதிர்க்கிறாங்க, இவன் கள்ள போதனை செய்ய வந்துட்டான். சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள், இயற்கை சூழ்நிலைகளால் வந்த மோசங்கள், காரணமில்லாமல் சிறைச்சாலைக்குள்ள போய் அடைத்து போட்ட காரியங்கள், எத்தனையோ முறை தண்டனை, சவுக்கினால் அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்ட தண்டனை, இது அத்தனையும் பவுலின் வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்க. அந்த நடந்த அத்தனை சம்பவமும் பவுல் நினைக்கிறாரு சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக. ச்சே, சான்ஸே இல்லைங்க. இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு வெளிச்சம் நிச்சயம் தேவனுடைய கிருபை தான் அந்த வெளிச்சத்தையே அவங்களுக்கு கொடுத்துருக்குது. உபத்திரவப்படுறாருங்க, காரணம் இல்லாமல் அவமானப்படுறாருங்க, அடிக்கிறாங்க, நடு ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. 4 பேர்த்து முன்னாடி அடின்னு அடித்து அவரை காயப்படுத்திட்டு, அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, நான் ரோம பிரஜை அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்துக்கிட்டான். டக்குன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசி கீசி, ரெடி தப்பாக எடுத்துக்காதீங்க, சரி சார், சரிங்க சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படிங்கிறாங்க. அவர் பவுல் சொல்கிறார், என்ன 4 நடு ரோட்டில் அடிச்சுட்டு 4 செவத்துக்குள் வந்து என்னைய போங்கறியா, இங்கே வா, நடு ரோட்டுக்கு வாணி. சில வாக்குவாதங்கள், சில பேச்சுக்கள், சில தைரியங்கள், சில துணிவுகள், சில காரணமில்லாத அவமானங்கள், எதிர்ப்புகள், அலையின் சீற்றம், கடல் அலையின் சீற்றங்கள், உயிர் தப்பி பிழைப்பதற்கு நம்பிக்கையற்று தீவில போய் விழுந்த காரியங்கள், எது நடந்தாலும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் அது சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு. இந்த காலை வேளையில் அந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. அந்த கமிட்மெண்ட், அந்த ஒரு அர்ப்பணிப்புக்கு, அந்த ஒரு ஆளுகைக்கு இங்கே வாங்க. என் வாழ்க்கையில் நான் சம்பவிக்கிற, நான் பேசுகிற, நான் நடந்து கொள்கிற, நான் போகிற, வருகிற, சந்திக்கிற, எனக்கு சம்பவிக்கிற அத்தனையும் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு. ஆமேன். அதை மனசில் ஆழமாக பதிவு வைங்க இந்த காலை வேளை. ஏனென்றால் நன்மைகள் நிறைந்து இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம், பெட்டகம், சுவிசேஷம். அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நற்செய்தி. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உணர்ந்துட்டார் பாருங்க, இதை உணர்ந்துட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண மனுஷர் இல்லைங்க, நல்லா படித்தவருங்க, நல்லா படித்தவர், நல்ல ஒரு செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்தவர், யூதர் தான். ஆனால் நல்ல ஒரு ஹைலியாக இருந்தார்.
பரிசேயர்னு சொல்லிச்சுன்னா வேதத்தை எல்லாம் கரைச்சி குடிச்சிருவாங்க. இது இப்படின்ட்டு இல்லை, எல்லாம் அவங்க தான் ஹைலியாக இருக்கிறவங்க மாதிரி. யூதராக இருந்தார், பரிசேயராக இருந்தார். கமாலியேல் என்கிற அந்த ஒரு மனிதனிடத்தில், அறிஞரிடத்தில் அவருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவர், நல்ல நல்ல படிப்புகளை படித்தவர். அவர் யூதன் மட்டுமல்ல, அவர் கிரேக்க தேசத்தினுடைய தர்சு பட்டணத்தான். அதாவது கிரேக்க கலாச்சாரத்தில் சூழலில் வளர்ந்தவர். யூதன், பரிசேயன், படித்தவர், கிரேக்க சூழலில், கிரேக்க கலாச்சாரத்தில் கிரேக்க மொழி பேசுகிற அந்த சூழலில் வளர்ந்து கிரேக்க தத்துவங்கள், கிரேக்கர்லேயே கிரேக்கம் சொன்னாவே அங்கே வந்து என்ன முதன்மைனா தத்துவங்கள், மேதைகள் ஜாஸ்தி, படிப்பதவர்கள் ஜாஸ்தி. ஸோ அந்த கிரேக்க சூழலில் வளர்ந்து சில அத்தனை நல்ல நல்ல புத்தகங்களை, நல்ல நல்ல காரியங்களையெல்லாம் கற்று தேறினவர். அது மட்டுமல்ல, அவர் ரோம பிரஜை. பாருங்கள், யூதனாகிறாரு, பரிசேயனாகிறாரு, வேதத்தை நல்லா படித்தவர், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நன்றாய் படித்தவர், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையெல்லாம் நல்லா படித்தவர். அது மட்டுமல்ல, கிரேக்கம் தெரியும், கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்தவர், கிரேக்க தத்துவங்களை படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ரோம பேரரசில் இருக்கிற அந்த ரோம பிரஜை காடு இருக்குது, ரோம குடியுரிமை, அந்த காடு இருந்தால் அது வேல்யூ, பயங்கர வேல்யூ. காரணம் இல்லாமல் ஒருத்தன் அவனை தொட முடியாது, அவனை அசிங்கப்படுத்த முடியாது, அவனுக்கு தக்க மரியாதை, அது விஐபி பாஸ் மாதிரி தக்க மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு. கசாமுசான் அவனை நடத்த முடியாது, அவ்வளவு அந்த மனுஷன் படித்தார். அதனால தான் பிலிப்பியில் சொல்லும்போது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அப்படியே பட்டியலிடுறார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு இதை எல்லாவற்றையும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன். ஹலோ, எதற்காக? சுவிசேஷத்திற்காக. நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். எவ்வளவு ஒரு வெளிச்சம் அடிச்சிருச்சு பாருங்க. சுவிசேஷத்திற்காக, இந்த நற்செய்தி பணிக்காக தன் ஜீவனையே ஊற்றித்தார். நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் சொல்ல, ஜீவனையே எதற்காக அப்படியே கொடுத்துட்டாரு. அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய பயணங்கள் எல்லாமே இந்த சுவிசேஷத்திற்காக. அதனால தான் தைரியமாக சொல்றார், என் வாழ்க்கையில் சம்பவித்த அத்தனையும் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். நான் போகிற இடம் சபையாகட்டும், தனி நபராகட்டும், சந்தை வெளி ஆகட்டும், சிறைச்சாலை ஆகட்டும், ராஜாக்கள் ஆகட்டும், யூதர்கள் ஆகட்டும், புறஜாதிகள் ஆகட்டும், யாரை நான் சந்திக்கிறேனோ, நான் யார், என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, எனக்கு இருக்கிற கௌரவம் என்ன, எனக்கு இருக்கிற மேன்மை என்ன, என்னுடைய இருக்கிற காரியம் என்ன, நான் அதை முன்னிறுத்த மாட்டேன். நான் ஒன்றை முன்னிறுத்துவேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. அதை முன்னிறுத்துவங்கிறது ஆழமான தீர்மானம் மனதில் வச்சிருக்கிறார். அசைக்க முடியாத உறுதியான தீர்மானம், இந்த குவாலிட்டி டிசிஷன் மாதிரி தரமான தீர்மானம். என்ன? இயேசுவை மட்டும் நான் அறிவிப்பேன். ஏன்னா அந்த இயேசுவால இவர் மிகப்பெரிய தாக்கத்தை அடைந்தாருங்க, மாற்றத்தை அடைந்தாருங்க. தான் சரியான நபர், நான் எல்லாத்துலேயும் கரெக்டு, பர்ஃபெக்டு, எனக்கு 4 விஷயம் தெரியுது, உலகம்னா என்ன தெரியுது, தத்துவம்னா என்ன தெரியுது, காரியங்கள் என்ன தெரியுது, படித்தவர், மேலான காரியங்களை கற்றவர், அத்தனையும் கற்றாலும் அவருக்குள் ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்பினவர் தமஸ்கு சாலையில் சந்தித்த இயேசு. அதை நிரப்பிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, இதற்காகவே நான் வாழ்றேன், இதை குறித்து அறிவிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். அதை ருசி பார்த்துட்டாருங்க. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு என்பதை மறக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிகழ்வாகட்டும், வீடு கட்டுறீங்க, திருமண காரியமாகட்டும், ஒரு பொருளை வாங்குறீங்க, உறவினர்கள் வராங்க வீட்டுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு ட்ரைனிங் போகிறீங்க,
வேற எந்த காரியமாகட்டும் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒன்று மட்டும் அசைவாடிக்கொண்டே இருக்கட்டும், என் வாழ்க்கை சுவிசேஷத்திற்காக. இந்த இடம் நான் சுவிசேஷ மேடையாய் பயன்படுத்துவேன், சுவிசேஷத்தின் அறிவிக்கிற ஸ்தலமாய் பயன்படுத்துவேன். இந்த இடம் கர்த்தரை உயர்த்துகிற, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்துகிற அந்த இடமாய் நான் பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களுடைய அட்மாஸ்பியரையே அந்த சிலுவைக்குள்ள கொண்டு வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் ஊழியம் செய்தார். ஒன்று மட்டுமே மனுக்குலத்திற்கு நற்செய்தி. அதனால தான் இது குட் நியூஸ். சுவிசேஷம் என்பது ஒரு குட் நியூஸ், நற்செய்தி. இதில் தீமை இல்லை, இதில் மனிதருக்கு அழிவு என்பது ஒன்று கூட கிடையாது. இதில் சகலமும் நற்செய்தியாக இருப்பதனால தான் இதை சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ் சொல்கிறோம். ஆமென். சுவிசேஷம் என்றால் என்ன? அது கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்செய்தி, கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்து யார்? எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்? எப்படி பேசினார்? எதற்காக மரித்தார்? எப்படி உயிர்த்தார்? எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்து முடித்தார்? மீட்புனா என்ன? ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கியது சுவிசேஷம். ஆமென். இதை உள் வாங்கிட்டு இதுக்குள்ள அப்படியே நிறைஞ்சு இதை யார் யாருக்கு எப்போ எடுத்து சொல்லணுமோ அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அந்த கிருபைகளையும் அந்த அனுக்கிரகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இந்த சுவிசேஷத்துக்காகவே கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தினால தான் நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். இந்த சுவிசேஷத்திற்காகத்தான் வாழ்வேன். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். எப்படி? என் வாழ்க்கையின் மூலமாக அறிவிப்பேன், என்னுடைய செயலின் மூலமாக அறிவிப்பேன், என்னுடைய எல்லா நடக்கையின் மூலமாக அறிவிப்பேன். நீங்கள் ஒரு வேலையை நன்றாய் செய்தீர்கள் என்று சொன்னால் மற்றவங்க பார்க்குறாங்க, பரவாயில்லையே இந்த தம்பி அழகாக அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்கள் தெரியுமா? சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் இந்த வேலையை எப்படி தம்பி இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் நிச்சயம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு கிருபை தரார், தயவை தரார், அவர் எனக்கு பொறுமை தரார். எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சந்தான், ஆனாலும் மனசு தளரல. அவருடைய பலன் எனக்குள் இருப்பதனால, அவருடைய ஞானம் எனக்குள் இருப்பதனால, அவருடைய கிரியேட்டிவிட்டி எனக்குள் இருப்பதனால நான் இந்த காரியத்தை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. ஆமென். காஸ்பல் அங்கே எழும்புது பாருங்க. சுவிசேஷம் அங்கு மகிமைப்படுகிறது. நற்செய்தி அங்கு நன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். சத்தமாமே. ஸோ உங்களுக்கு இருக்கிற வேலை, உங்களுக்கு இருக்கிற சந்திக்கிற நபர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் காஸ்பல் என்பதை உங்கள் வாழ்க்கையே பிரதிபலித்து காட்டட்டும். அதற்காகத்தான் பூமியில் உங்களை வச்சிருக்கிறார். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், இதற்காக என் ஜீவனையே நான் கொடுக்குறேன். அதாவது தாவீது சொன்னது மாதிரி ஜீவனை பார்க்கலும் கிருபை மேலானது. பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், ஜீவனை பார்க்கலும் சுவிசேஷம் மேலானது. சுவிசேஷத்திற்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த காஸ்பலை கொண்டு போகணும்னு கர்த்தர் முன்குறித்தார் பாருங்க. முன்குறிச்சிட்டு சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அனனியாட்ட சொல்கிறாரு. தமஸ்கு சாலையில் சந்திச்சிட்டார் பவுலை. அவருக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் பார்வையெல்லாம் போயிருச்சு, ஒரு செதில் மாதிரி வந்து அடைச்சிருச்சு. அங்கே அந்த காட்சி முடிஞ்சோன்னா இன்னொரு பக்கத்தில் அனனியாவுக்கிட்ட கர்த்தர் தரிசனத்தில் பேசி, நீ போப்பா, அவன் பயப்படுறா, அப்படியாப்பா அவரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அடித்து தாக்கி தகர்த்துட்டு இருந்த மனுஷன். இல்லை நீ போ சொல்கிறாரு. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட யார் யாருக்கெல்லாம்? ஒன்று புறஜாதி, ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர். 3 பேத்துக்கும் அவர் கிறிஸ்துவை அறிவிக்கிற பாத்திரம், சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற பாத்திரம். இங்கே பாருங்க, புறஜாதிகளுக்கு அவர் போறார்.
எதிர்ப்புகள் வருது, எத்தனை அதன் மத்தியிலும் அறிவிக்கிறார். ஓகே, அடுத்தது யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அறிவிக்கிறார். இந்த ராஜாக்களுக்கு எப்படி அறிவிக்கிறாரு? ராஜாக்களை எப்படி சந்திக்கிறார்னா, அவருக்கு அப்படியே பட்டு கம்பளம் விரித்து, சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அவரை அப்படியே கூட்டிகிட்டு போகல. இவர் பெரிய காஸ்பல் ப்ரீச்சர், இவர் பெரிய மகான், மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார், ஆச்சா போச்சான்னு சொல்லி போட்டு அந்த ராஜாட்டுக்குள்ள கைதியாய் போறார், குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள போறார். அது தவறான குற்றம். மார்க்க ரீதியாய் அவர் மேல தேவையில்லாத ஒரு குற்றத்தை சுமத்தி கைதியாய் விலங்கிடப்பட்டு சிறைக்கு போகிறார். அங்கே ராஜாவை சந்திக்கிறார். அப்ப சொல்றார், அகிரிப்பா ராஜாவே, உங்களுக்கு முன்பதாக பேசுவதற்கு என் தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காய் நன்றிங்கிறார். ஹலோ, அந்த சூழலை சுவிசேஷத்திற்காக பயன்படுத்துகிறார் பாருங்க. ஹலோ, தான் உயிரை காப்பாற்றுவதற்காகவோ தான் உயிரை நியாயப்படுத்தி பேசுவதற்காகவோ அங்கே அதை பயன்படுத்தவே இல்லை. 1000 குற்றச்சாட்டு சொல்லட்டும், அதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தன் காஸ்பலை சொல்றார். நான் தமஸ்கு சாலையில் வரும்போது என்ன நடந்தது, எப்பேற்பட்ட தேவன் என்னை சந்தித்தார், எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி கிறிஸ்துவை அங்கே முன்னிறுத்தும் பொழுது அந்த அகிரிப்பா ராஜா சொல்றார், என்னப்பா கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க வைக்கிறாய். ஹலோ, அதாங்க பவுல், எனக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு. சான்ஸே இல்லைங்க. உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாரு, குற்றப்படுறாரு, உன்னை தனிமையாக சிறை அடைக்கப்படுறார், எந்த சூழல் வந்தாலும் சரி, நான் சுவிசேஷத்தை குறித்து பேச வெட்கப்பட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இதை உங்கள் மனசில் பதிய வைங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் சுவிசேஷத்தை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, மீட்பை ஏற்படுத்தின இயேசுவை, பிசாசினுடைய சகல தந்திரங்களுக்கு முடிவை கொண்டு வந்த இயேசு, சாபத்திற்கு முடிவை கொண்டு வந்த இயேசு, அவரை அறிவிப்பதற்கு நான் கூச்சப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன், அவரை அறிவிப்பதற்கு தயங்க மாட்டேன், அவரை அறிவிப்பதற்கு அப்படியே தடுமாற மாட்டேன். அவரை வெட்கப்படாமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுவேன். அவருடைய சுவிசேஷமே என்னுடைய வாழ்வின் மறுரூபம் என்று சொல்லுவேன். ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு கிளாரிட்டி ஆகணுமா, சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு உண்டாகணுமா, கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய சரியான பார்வை உங்களுக்கு உண்டாகணுமா, நிருபங்களை வாசியுங்கள். நிருபங்களை வாசிங்க. பூரண புருஷன் பாருங்க, நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய பிள்ளைகள், யார் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர். ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷன். நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சு அந்த வார்த்தையினால் ஆளப்பட்டு வாழ்கிறீங்களோ, அந்த வார்த்தையிலிருந்து, அந்த இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாய் ஒரு சொல்லு கூட தவறாது, அது பொய்த்து போகாது, அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடாது. அவை எல்லாமே சொன்னதுபடி நடக்கக்கூடிய பலனாய் மாறும். ஆமென். அதனால் நிருபங்களை நீங்கள் அதிகமாக வாசிங்க. சரி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகளை ஸ்தாபித்தார். அவர் சொல்கிறார், நான் அதிகமாய் சபைகளை ஸ்தாபித்தேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாணங்களை பட்டவன், நான் அதிகமாய் பாடுகளை பட்டவன், நான் அதிகமாய் பாஷைகளை பேசினவன், என்னென்னமோ அடுக்கிறார். இத்தனை நான் செஞ்சேன்யா, இதையெல்லாம் செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் செஞ்சுட்டார், வேதத்தில் பதிவு இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் எதையாயிலும் செய்வேன் என்பதற்கு எதுவும் என்னிடத்தில் என்னவே இல்லை, சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். நான் எதையாகிலும் அவருக்காக செய்வேன் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபைங்கிறார். பாருங்க, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. நம்ம ஒரு சில காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டா போதும், பட்டாசு கிளப்பிடுறோம் போட்டு, உபயம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டியூப் லைட் கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், சில இடத்துலலாம் சேரில் பாருங்கள், டியூப் லைட்டில் பாருங்கள், உபயம், என்னார் உபயம், இவர் கோத்திரம், இவரோ வம்சம், இந்த அப்படின்னு. நான் சொல்கிறேன், எழுதுனா அதோட போச்சு, நன்மை அதோட போச்சு, அவ்வளோதான். அதை பார்த்தனும், ஓ என் பேர் இருக்குது, என் பேர் இருக்குதுண்ணா, தேவனிடத்துலேருந்து ஒன்றும் வராது போங்க. ஏதோ ஒன்றுனா அது உபயம். அது நீங்கள்
நீங்கள் ஒன்றும் அதை குறிச்செல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. பரலோகம் ஒரு நாள் மடையை திறக்கும் பாருங்க. அப்போ நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுங்க, ஆண்டவரே இது எல்லாம் என்ன, இது என்ன நடக்குது? ஹாஹா, கர்த்தர் எவ்வளோ மகத்துவமான. அப்போ சொல்கிறேன், நான் எதையாகிலும் செய்வதற்கு ஏதாவது ஆகும் என்று சொன்னால் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய கிருபை. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, கொலோசியர் நிருபம், கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. கொலோசியர் 2:5, சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து. அப்போ ஒரு ஊழியக்காரருடைய சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுங்களா? அவங்களுடைய விசுவாசத்தில் வாழ்கிறாங்களா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களா, கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறார்களா, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக சாட்சியாய் வாழ்கிறாங்களா. வேலை ஸ்தலமாகட்டும், வீடு ஆகட்டும், அயலகத்தாகட்டும், நண்பர்கள் மத்தியில், உறவுக்கு மத்தியில், அயலகத்தார் மத்தியில் கிறிஸ்துவுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களா, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். வா, பவுலுக்கு இருக்கிற கொள்ள சந்தோஷம் அதுதான். விசுவாசத்தின் உறுதியை பார்த்து. எதிர்மறையான சூழ்நிலை, சில காரியம் கைகூடி வரல, சில இதெல்லாம் நடக்கல, ஒரு மாதிரி பதட்டமாக போயிட்டு இருக்குது. விசுவாச கப்பல் சேதப்படாது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை மரண பரியந்தமும் நடத்துவார். என் தலையில் இருக்கிற ஒரு முடிகோட கீழே விழாம அவரை கருசனையோடு எங்கோட இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் உறுதி. விசுவாசத்தில் எது நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை நடந்தாலும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் உறுதியோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் என் உள்ள சந்தோஷம் அடைகிறது. வா, வெரி குட், வெரி குட். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் வளர்கிறார்களே, சத்தியத்தில் வாழ்கிறார்களே, சத்தியத்தில் நடக்கிறார்களே, இதை விட ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. அவருடைய உள்ளமெல்லாம் மருளாது இருக்கிறபடி நம்முடைய விசுவாசத்தினால் அவர்களை பலப்படுத்துகிறீர். நன்றி. ஹலோ, ஆமென். பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. காஸ்பல்னா என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி என்றால் என்ன? அவரை மையமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹலோ, வேற எதுலையும் போய் சிக்கிக்காதீங்க. உங்க கிரிகையோ, உங்க தியாகத்திலேயோ, உங்களுடைய அனுபவத்திலேயோ போய் சிக்கிக்காதீங்க. அதுல நீங்க கட்டப்பட்டுறாதீங்க, அதுல வளர்ந்துராதீங்க. அதெல்லாம் முக்கியமே இல்லை. அது நம்ம எப்போ வேணால் நம்மளை கமுத்துரும். ஆனால் நீங்கள் சிரத்தோடு உறுதியோடு தேறினவர்களாக இருப்பதற்கு வேதம் அழகாய் நம்மை வழி நடத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் எளிமையாய் தன்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி முழு உள்ளத்தோடு அவருக்கு அர்ப்பணிச்சிங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டதை நினச்சி பாருங்கள். நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அந்த நிகழ்வை நினச்சி பாருங்கள். ஒரு கூட்டமாகட்டும், ஒரு இடமாகட்டும், ஒரு சபையாகட்டும், ஒரு சின்ன அறையாகட்டும், திரள் கூட்ட கன்வென்ஷன் கூட்டமாகட்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்த அழைப்பு விடுக்கும் பொழுது அந்த இயேசு யாருக்கு வேண்டும், அந்த இயேசு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறார், இந்த இயேசு உங்களுக்கு தேவை என்றால் முன்னாடி ஓடி வாருங்கள் அப்படின்னு அறைகோவல் விடுக்கும் பொழுதெல்லாம் ஓடி போனோமே. யார் இருக்கிறா, எப்படி இருக்கிறா, அதையெல்லாம் உதறி தள்ளி போட்டு அந்த இயேசு எனக்கு வேண்டும், என் இருதயத்துக்குள்ளே வந்து தங்கணும், என் இருதய சிம்மாசனத்தை நான் இயேசுவுக்கு விரிக்கிறேன், அவர் எனக்கு என்னுடைய ஆண்டவராய் என்னுடைய இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த எதை குறிச்சும் கவலைப்படாமல், சுற்றுச்சூழலை பார்க்காம, எதையும் நீங்கள் அதை கவனிக்காம அவருக்கு தன் முழு இருதயத்தோடும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஏற்றுக்கொண்டபடியே, அதன்படியே, அந்த உணர்வின்படியே, அந்த அர்ப்பணிப்பின்படியே, அந்த தீர்மானத்தின்படியே, அந்த உறுதியின்படியே, அந்த நிச்சயத்தின்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு, எல்லாமே அவருக்குள். ஹலோ, இதை நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுடைய
வாழ்க்கையின் சந்தோஷத்தை, நன்மைகளை, நிறைவை, திருப்தியை ஒருபொழுதும் யாரும் தடை செய்ய முடியாது. ஆமென், ஆமென். பாருங்க, காரணம் இல்லாத கிறிஸ்தவர், யூத ஜனங்கள் காரணம் இல்லாம வேதனையோடு வாழ்றாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி, உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆனா பாரமா வாழ்றாங்க, ஏதோ பொக்குன்னு வாழ்றாங்க, வருத்தத்தோடு வாழ்றாங்க, சோர்ந்து போய் வாழ்றாங்க. அப்பேற்பட்ட ஜன கூட்டத்தின் மத்தியில் இயேசு வந்து நிற்கிறார். நின்று சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இது உலகத்தானுக்கு சொல்றது இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. பரிசேயர்களை பார்த்து பேசுறாரு, யூதர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. சுமை சுமர்ந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பான். அப்படின்னா இயேசு வரும்பொழுது தேவன் என்ன நோக்கத்திற்காய் வேதங்களையும் தீர்க்க தரிசன ஆகமங்களையும் சில சட்டதிட்டங்களையும் பிரமாணங்களை கொடுத்தாரோ அதன்படி வாழல, அதைய அந்த பிரமாணத்தையே இவங்க பாரமாக வச்சுக்கிட்டாங்க. அந்த பிரம அதனால தான் பரிசேயர் பார்த்தோன்னா, நீங்கள் சுமப்பதற்கரிய சுமைகளை எல்லாம் கட்டி பாரமானதை அவங்க தோளில் சுமத்துகிறீர்கள். ஆனால் என்னுடைய சுமையோ அது லகுவாக இருக்கும், அது மெதுவாக இருக்குங்கிறார். சே, ஹலோ, கிறிஸ்துவ வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை, அது 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 அக்கினி நெருப்பாக இருந்தாலும் அது ஒருபொழுதும் பாரம் அல்ல. சிங்கச்சூளையாக இருந்தாலும் அது பாரம் அல்ல, வேதனை அல்ல. ஹலோ, சிறைச்சாலையினுடைய அனுபவம் ஆனாலும் பவுல் சொல்றார், உள்ளே இருந்து நான் லெட்டர் எழுதுறேன், நான் கடிதம், பிலிப்பியர் நிருபமெல்லாம் சிறையில் இருந்து கை விலங்கிடப்பட்டு ஒருவேளை தொழுமரத்திலையோ அல்லது வேறொரு நபருடைய கரத்தில் கட்டி இவர் கரத்தில் கட்டி அப்படி கண்காணிப்பில் வீட்டு காவலில் இருக்கும் பொழுது எழுதப்பட்டது. அங்கே சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறாரு. என்னப்பா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேனா, ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் எழுதுறேனா? இல்லை இல்லை, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். ஹலோ ஹலோ, அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடமானாலும் அது அவனுக்கு பாரம் அல்ல. கப்பல் சேதம், தப்பி பிழைப்போம் என்பதுக்கு நம்பிக்கை இல்லை, உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும், எவ்வளவு சூழ்நிலை வந்துச்சு. அதன் மத்தியில் இறங்கி நின்றுட்டு, அப்பா இந்த பட்டணத்தில் யாருப்பா இருக்கிறா, கூப்பிடப்பா, காஸ்பல் சொல்லலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். சான்ஸே இல்லைங்க. இந்த சுவிசேஷத்துக்குள்ள, இந்த ஜீவனுக்குள்ள, அந்த கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள்ள நடந்து வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் பாரம் அல்ல, பாரம் அல்ல. அதை மனசில் பதிய வைங்க, அதை மனசில் ஆழமாக பதிய வைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வேதனைங்க, கிடையவே கிடையாதுங்க. சரியான விதத்தில் நீங்கள் உள்வாங்கலை, அதை பார்க்கலை, சரியான விதத்தில் அந்த கண்ணோட்டம் சரியில்லை, அதனால தான் நீங்கள் தேவையில்லாத அப்படி உளர்றீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள, சுவிசேஷத்துக்குள்ள, அவருக்குள்ள நீங்கள் வாழ்ந்திருந்தா அது என்னை தொட முடியாது. தேவையில்லாத இருந்தால் அதை என்னை தொட முடியாது. காரணம் இல்லாத பாரத்தை நான் சுமக்க மாட்டேன். அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல அல்ல. எதிர்ப்புகளாகட்டும், பாரமே இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறை கொண்டு போயிட்டாங்க. சிறை போட்டு போனோன்னே அவங்களுக்கெல்லாம் பயங்கர பொக்குன்னு போயிடுச்சு. யார் யாருக்கு? நல்லா விசுவாசத்தில் வாழ்கிறவங்களுக்கு. சில அக்குறும் மண்ணுனா பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் செத்தும் போயிருப்பாங்க, அடிமையாய் போய் ஏகப்பட்ட உபத்திரவத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நல்லா அவருக்காக பற்றி எறிந்து அவருக்காக வாழ்ந்து விசுவாசத்தில் வாழ்ந்து அநேகரும் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சில பேர் தப்பு செய்கிறதுனால ஒரு சில நல்ல பேர்களும் இஸ்ரவேல் ஜனத்தில் பாதிக்கப்பட்டு அடிமையாய் எங்கே போயிட்டாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போயாச்சு. அங்கே போன உடனே அதில் அழகுள்ளவர்கள், படிப்பில் தேறினவர்கள், சிறந்தவர்கள், நிபுணர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பிரித்து அதை செப்பரேட் பண்ணி அந்த நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தலாம் நினைக்கிறார். ஆனால் அவங்க போய் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? பாபிலோனு அந்த நதிக்கரையில் போய் கிண்ணறத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு, நாங்கள் பாட மாட்டோம், நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், நாங்கள் ஒன்றையும் கேட்க மாட்டோம்,
எப்போ எங்க தேசத்துக்கு நாங்க போவோமோ அப்பதான் பாடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எருசலேமில் இருக்கிற எரேமியா கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி கொடுத்தோன்னே தகவல் போகுது, பாபிலோனில் இருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு போகுது. என்னப்பா யாரு எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். வந்துருச்சா, நமக்கு கிளம்பிடுவோமா, நம்மளும் ஊருக்கு போயிடுவோமா, எருசலேமுக்கு போயிடுவோமா, திரும்பி போயிடுவோமான்னு ஆவலா வாங்கி பார்க்குறார். அங்கே போனால் எரேமியா சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறார், எப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்காத, நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறையோ அந்த தேசத்தில் மரங்களை நட்டு அந்த கனியை சாப்பிடு, எந்த தேசத்தில் இருக்கிற அந்த வீடுகளை கட்டி குடியிரு, எந்த தேசத்தில் இருக்கிறையோ திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடு, எந்த தேசத்தில் இருக்கிறையோ அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜபம் பண்ணு, நீ சமாதானமாக இருப்பாய். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரம் எண்ணமே மாற்றம். சரியான அந்த இதுவரையும் நான் பாட மாட்டேன், பாடுனா மேல் வாயோடு ஒட்டி கொள்ளட்டும், அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி ஆச்சா ஓச்சான் இருந்தவங்க இந்த செய்தி கிடைச்ச உடனே அப்படியே ஒரு மறுரூபம். அதுக்கப்புறம் தான் தானியேல் எழுந்தாரு, சாத்ராக் மேஷாக் எழும்பினாங்க, அங்க படித்தாங்க, உயர் பதவிகளில் அங்கே இருந்தார்கள். ஹலோ ஹலோ, சரியான கண்ணோட்டத்தோடு நீங்கள் வசனத்தை, வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒன்றும் பாரம் அல்ல, ஒன்றும் பாரம் அல்ல. உங்களுக்கு நீங்களே கெடுதல் செய்து கொள்ள வேண்டாம். சத்துருடைய தந்திரம், வஞ்சகம் அதுதான். வசனத்தை கொண்டே நம்மளை காயப்படுத்துறது. வசனம் நம்மளை காயப்படுத்தாது. வசனம் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அது ஜீவனாயும் அது ஆவியாயும் இருக்கிறது. ஆவி வாழ வைக்கும், எழுத்து தான் கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். வார்த்தை எப்பொழுதுமே நம்மளை கட்டி எழுப்பும், நம்மளை தேறினவனாய் நிறுத்தும், நம்மளை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும். வார்த்தை ஒருபொழுதும் நம்மளை காயப்படுத்தாது. ஹலோ, நம்மளைய தோல்வி அடைய செய்யவோ, நம்மளைய அப்படியே மட்டரகமாக்கவோ, கீழே போகவோ ஒருபொழுதும் வார்த்தை அல்ல. நன்மையான எந்த ஈவும் அந்த வார்த்தையின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவருக்குள் வேறு கொண்டு, அவருக்கு மேலே கட்டப்பட்டு, அவருக்குள்ள நடந்து கொண்டு, அப்புறம் பாருங்க, நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. ஹலோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கிரமமான வளர்ச்சி, அசூர வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி, கண் திறக்கப்பட்ட வளர்ச்சி, சரியான கண்ணோட்டத்தின் வளர்ச்சி, விசுவாச வளர்ச்சி, அதில் நீங்கள் பெருக வேண்டுமா? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு வாழுங்கள். நான் உங்களுக்கு கேட்குறேன், இங்கிருந்து நாங்கள் போதிக்கிற, வசனத்தை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய செயல்களையோ கிரியைகளையோ தன்னுடைய மாம்ச அந்த நம்பிக்கையை முன்னிறுத்துகிறதா, கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறதா? நீங்கள் போதிக்கப்பட்ட, நீங்கள் சரியாய் போதிக்கப்பட்டீர்கள் என்றால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருப்பீர்கள். ஹலோ, பயப்பட வேண்டிய நேரத்தில் பயப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நீங்கள் எந்த போதனைகளை கேட்கிறீர்களோ அதனால நீங்கள் ஸ்திரப்படுவீங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்க, சும்மா அதை இதையும் கேட்கறது, சில நேரத்தில் இந்த யூடியூப்பில் கண்டதையும் கேட்டுட்டு அதுவே நினைக்கிறது பாருங்க. அதுவே நினைச்சதுன்னா அப்புறம் சிந்தனையில் அதுவே ஓடுதோ. சில நேரத்தில் சில ஜெபத்தையே போகாதங்கிறேன், சில போதனைகளை கேட்காத, சும்மா கண்டதை போட்டு. அதனால தான் வளர்ந்து வருகிறவர்களை வார்த்தைக்கு நேராய் நம்ம திசை திருப்புகிறோம். சும்மா அது இதுக்குன்னு சொல்லிட்டு போட்டு உழப்பிட்டு இருக்க வேண்டாம். வசனத்துக்கு நேராக திருப்புங்க. வசனத்தை உள்ள விசுவாசிக்க வைங்க. தேவன் யார், எப்பேற்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும், அவருக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், பிசாசு யார், அவன் எப்பேற்பட்டவன், அவனுக்கு உனக்கு எப்பேற்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, அவனுக்கு எதெல்லாம் இல்லை, உன்னை எதெல்லாம் பாதிக்காது, நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருக்கிற, எப்பேற்பட்ட உயர்வான ஸ்தானங்களில் உட்கார்ந்து இருக்கிற, யாரோட நடக்கிற, யாரோடு நிற்கிற,
அதை குறித்து ஒரு வெளிச்சம் அறிவு அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தெரியாம நீங்க ஜெபத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ செஞ்சா ஜெபிக்கும் போது பயங்கர வெறியா பண்ணிடுறாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில மிகப்பெரிய வருத்தங்களையும் நாசமோசத்தையும் அனுபவிக்கிறாங்க. வேண்டாம், சரியான ட்ராக் வழியா போங்க, சரியான பாதையில் போங்க. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிரு. அந்த ட்ராக்கில் போங்க, அவர் தான் வழி, அவருடைய வார்த்தை தான் நமக்கு வழி. எதுக்கெல்லாம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஜெப வாழ்க்கைக்கு, ஆராதனைக்கு, ஆலோசனைகளுக்கு, புத்திமதில் எல்லாத்துக்குமே அவருடைய வார்த்தை தான் வழி. அந்த ட்ராக்கில் போங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லாமே. அப்போ நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எதெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்தும், வார்த்தைகளை குறித்தும், தேவனுடைய அன்பை குறித்தும், கிருபைகளை குறித்தும், தயவை குறித்தும், இரக்கத்தை குறித்தும், வல்லமைகளை குறித்தும், சத்துவத்தை குறித்தும் எவைகளெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்குதோ அதில் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நில்லுங்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தமா 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 ஆமேன் 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 ஆமேன். பாருங்க, அதே கொலேசியர் 1:28-29 பாருங்களேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. ஹலோ, இதெல்லாம் கவனிங்க, எவ்வளவு அழுத்தமான வார்த்தை கொடுக்கப்படுகிறது பாருங்க. அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராட பிரயாசப்படுகிறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. ஹலோ, ரொம்ப முக்கியம் பாருங்க. கடவுளுடைய வார்த்தை உங்களை தேறினவனாய் நிறுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் எல்லாத்துலேயும் அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கு அவர் நிமித்தம் புத்தி சொல்லுகிறோம். நம்முடைய அனுபவம், நம்மளுடைய காரியமெல்லாம் ஒரு அளவு தான் எடுபடும். ஒவ்வொருவருக்கு அனுபவம் வேறு, ஒவ்வொருடைய வாழ்க்கை வேறு. உங்கள் அனுபவத்தை இன்னொருவருக்கு செட் ஆகும் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னவோ அதை கண்டுபிடிங்க. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தோன்னே தன்னை குறித்து எழுதி இருக்கிற இடத்தை கண்டு வாசித்தார். எத்தனையோ அத்தனை புத்தகம், ஏசாயா புஸ்தகம் முழுவதும் இருக்குதுங்க. ஆனா தன்னை குறித்து எங்க எழுதி இருக்கிறதோ அதை தேடி வாசிச்சு அதை உள்வாங்குற இந்த வார்த்தை இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு உட்காந்துட்டார். ஹலோ, அப்போ ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது இது, இவங்களுக்கு இது அப்படிங்கிறத காட்டணும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதை முன்னிறுத்துங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்குறோம், பிரசங்கிக்கிறோம், புத்திமதிகளை சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே அவன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிற்கணும். அவன் நம்மளையே சார்ந்திருக்கக்கூடாது. ஐயா தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு ஜெபம் பண்ண கொடுங்க. 12 மணிக்கு, எத்தனை மணிக்கு? சபைக்கு வந்தால் தாங்க நல்ல தூக்கம் வருது, நீங்கள் பிரசங்கம் பண்ணால் தாங்க நல்லா தூக்கம் வருது, அதனால் ஜெபிங்க. என்ன என்ன ஐயா, விசுவாசி பலமாக இருக்க மாட்டாக்குது. நம்முடைய ஜெபங்களாகட்டும், ஆலோசனைகளாகட்டும், பிரசங்கங்களாகட்டும், போதனைகளாகட்டும், எதுவுமே கிறிஸ்துவுக்குள் அந்த மனிதனை தேறினவனாய் நிறுத்தணும். தனியாக அவன் சந்திக்கணும், எல்லா விஷயத்தையும் தனியாக காரியங்களை எதிர்கொள்ளணும். வாவ், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி பாருங்க, புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹாஹா, எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யூதாவுக்கு திருப்புங்க, யூதாவுக்கு திருப்புங்க. அது ஒரே ஒரு புஸ்தகம்தான், வெளிப்படுத்தினதுக்கு முன்னாடி இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இது இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யூதா. யூதா யாருன்னா,
இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் மரியாளுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்தாங்க. இயேசு பிறக்கிற வரையும் தான் அவங்க கன்னி மரியாள், அதுக்கப்புறம் சாதாரண மரியாள். ஆமீன். இயேசு பிறக்கிற வரைக்கும் தான் ஸ்திரீகளுக்கு உள்ளே நீ ஸ்திரீகளுக்கு மேலே ஆசீர்வதிக்கப்பட்டவளா, ஸ்திரீகளுக்கு உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளா? அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு தனி கேரேடு கொடுத்து அப்படி ட்ராக்கில் போய் இப்படியெல்லாம் வரக்கூடாது. யாருடைய சிபாரிசும் தேவன் விரும்புகிறது அல்ல. இப்போது அவங்களுக்கு நிறைய பேர் தான், யாக்கோப்பு, யோசே, யூதா அப்படியெல்லாம் பிறந்தாங்க தெரியுங்களா மரியாளுக்கு. அதில் பிறந்த சகோதரர் தான் இந்த யூதா. அதனால தான் இயேசுவின் சகோதரன் இங்கே எழுதலை பாருங்க. ஹலோ, இயேசுவின் சகோதரன் எழுதாமல் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாக இருக்கிற யூதா அப்படிங்கிறார். 2வது வசனம் பாருங்க. என்ன, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகு கிடவுது, வாழ்த்துறை சொல்றாரு. அப்புறம் பாருங்க, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதாவது என்ன சொல்ற, விசுவாசத்தின் மூலமாய் நீங்க தேவ நீதியை பெற்றுக்கொண்டீங்க. தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாய் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்க ஒருபொழுது விட்டு கொடுத்துறாதீங்க. அதை விலகச் செய்கிற என்ன கள்ள போதனைகளோ வேறு எந்த கள்ள போதகர்களோ வந்து உங்களிடத்துல பேசினாலும் நீங்க தைரியமாய் அதை எதிர்கொள்ளுங்கள். அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறேங்கிறார். ஹலோ, ஆமேன். பாருங்க, உங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கை, வார்த்தையின் வாழ்க்கை, அந்த வார்த்தையின் ஜீவனுக்கு விரோதமாய் ஏதாவது வந்து பேசுனாங்கன்னா அதை ஏற்றுக்காதீங்கிறார். அதுக்கு ஆமாஞ்சாமி போடாதீங்கிறார். அப்படி ஏதாச்சும் சொன்னால் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு அவங்க என்ன பண்ணுங்க, அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நல்லா இருக்கிறீங்களா பிரதர், சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, சரி உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம், போயிட்டு வாங்க, போயிட்டு வராத இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஹலோ, நீங்கள் போதிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு, ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு, இந்த ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அப்போ அந்த ஒரு ஜீவன் வந்துச்சு பாருங்க, தேவ பலன். அதற்கு இடையூறு செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் செவிசாய்க்காதீங்க, தைரியமாக நில்லுங்க. என்னென்னலாம் இடையூறு வரும்னா 11வது வசனம் வாசிங்களே. இவர்களுக்கு ஐயோ, எவர்களுக்கு? ஒன்று, காயினுடைய வழியில் நடந்து, 2வது பேலேயாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். விசுவாசத்துக்கு விரோதமாய் மோதும் 3 காரியங்கள். ஆதியிலே நீங்கள் கொண்ட அந்த விசுவாசம், ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்களுடைய விசுவாசம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தின் மூலமாய் உண்டான தேவ நீதி, அதற்கு விரோதமாய் இந்த 3 காரியங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று என்ன? காயினுடைய வழி எது? நீங்க இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சொல்லிட்டு போயிடுறேன். இங்க பாருங்க, காயினுடைய வழி எதுனா, தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார், சிருஷ்டித்தார், ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், சகல ஆளுகையும் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு ஒன்றும் குறைவாயில்லை, சம்பூர்ணமாய் நிறைவாய் திருப்தியாய் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். பூமியிலே வாழ்ந்தால் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆதாம் மிருக ஜீவன்களுக்கு என்னவெல்லாம் பேரிடுவானோ என்று அழைத்து அந்த மிருக ஜீவன்களை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். அவன் என்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு ஆளுகை, அவன் மேலே அவ்வளோ ஆசீர்வாதம், எங்கும் பசுமை, அவ்வளவு சூழ்ந்த இருக்கிற அந்த இடத்துல தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த கனியை சாப்பிடாது, இது சாப்பிடுகிற நாளிலே சாகவே. ஸோ அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு கட்டளை, அவன் கனியை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை சிருஷ்டித்த, என்னை இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்த, எனக்கு சகல ஆசீர்வாதங்களையும் ஆளுகையும் கொடுத்த தேவன் எனக்கு மேலே இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுவதற்கு தான் அந்த கனி. நான் அவரை மதிக்கிறேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அவர் சொன்னதை செய்யாத வரைக்கும் அவருக்கு கீழே இருக்கிறேன், அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அதில் ஒன்றும் பெரிய மந்திர சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அது சாதாரணமான ஒரு மரம், அவ்வளோதான். இப்போ பிசாசு வந்து அந்த கனியை பறித்து சாப்பிட்றதுக்கு வஞ்சகமாக ஏவல் மூலமாக பேசி காரியங்களை செஞ்சு அந்த கனியை சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட்டு தேவனுடைய அந்த உறவு அறுபட்டு ஆவியிலே செத்து போனார்கள். சாகவே சாவாயின்னு சொன்னது மாம்ச ரீதியாக இல்லை, ஆவியில் செத்துட்டாங்க. இப்போ ஆவியினுடைய மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தையும் மனசையும் அப்படியே கரைக்குது, அழிக்குது, எல்லாமே செத்து போகுது. அவங்களுடைய ஆரோக்கியம் செத்து போச்சு, அவங்களுடைய பாதுகாப்பு செத்து போச்சு, அவருடைய நல்வாழ்வு செத்து போயிடுச்சு, சுகவாழ்வு செத்து போயிடுச்சு, எல்லாமே. அவங்க காடு செத்து போச்சு. அது வரைக்கும் பழமே அழுகாத பழமெல்லாம் கெட்டு அழுகு போகுது. முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு கடினமான வேலை இல்லை, அழகாக பேசி எல்லாத்தையும் ஆளுகை செய்துட்டு இருந்தோம்னா இப்போ வேர்வை சிந்தி செய்ய வேண்டிய வேலை எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இப்போ கெட்டு போனோன்னா பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் பெயர் காயின், ரெண்டாவது பையன் பேர் ஆபேல். ரெண்டு பேரும் வளர்ந்து காயின் பயிரிடுகிறவனாக இருக்கிறான். நிலங்களை எல்லாம் பயிரிட்டு பழம் செடி காய்கறிகளெல்லாம். ஆபேல் ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறான். இப்படி ரெண்டு பேரும் வளர்ந்துருக்கும்போது ஆதாம் வந்து காயின் ஆபேல்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்பேற்பட்ட தேவன் என்னை படைத்து எங்களை எல்லாம் வச்சாரு, நான் வச்சங்காட்டி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன். அப்படி போனதுனால நான் மகிமை இழந்துட்டேன். நான் மகிமை இழந்து அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய சுய முயற்சினால் அத்தி இலைகளை எல்லாம் பறித்து என்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து என்னை மேலே இறக்கப்பட்டு அன்புப்பட்டு அவர் எனக்காக ஒரு மிருகத்தை அடித்து எனக்கு இரத்த உடை எனக்கு கொடுத்தார், என்னை போத்தினார். அப்போது நான் இப்போ தேவனிடத்தில் போய் தைரியமாக நிற்க முடியல. நான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்துட்டதுனால நான் பாவம் செஞ்சிட்டேன். பரிசுத்த தேவனிடத்தில் நான் முன்னாடி போய் நிற்க முடியாது. ஒருவேளை தேவனிடத்தில் நான் போகணும்னு சொல்லிச்சுன்னா நான் போனால் நான் செத்துருவேன். ஏன்னா நான் பாவி, அவர் பரிசுத்தம். அதற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வெளிச்சம்தான் ஒரு மிருகத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் மிருகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பரிசுத்த தேவனிடத்தில் நான் பேசுகிறேன். என்னுடைய பலிகளை அவர் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அந்த மிருகத்தை வெட்டி அதை ரத்தத்தை சிந்தும் பொழுது தேவன் என் மேல் இரக்கமாக இருக்கிறார். எனக்கு பதிலாளாய் அந்த மிருகம் பலியிடப்படுகிறது. அப்போ தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும். இந்த ரூட்டில் போனால் தான் அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கிட்ட வளர்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்தோடனே ரெண்டு பேரும் தேவனுக்கு பலி செலுத்துவதுக்கு ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகும் பொழுது ஆபேல் வந்து வளர்த்த இதுலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டான். இவனும் என்ன தான் பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டி தான் எடுக்கணும். ஆனால் இத்தனை போதனையிலையும் கேட்டு காயின் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், நான் ஒழுக்கமாக தானே வாழ்கிறேன், என் வேலையில் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் நிலத்தை பயிரிடுறேன், விளைச்சல் வருது, அதையெல்லாம் பத்திரமா சேர்த்துறேன், கொடுக்குறேன், போகிறேன் வரேன், நான் எதுக்கு மற்றவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஸோ எனக்கு ஒரு பலி வேண்டாம், நான் இதில் தான் நான் வருவேன், என்னை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். தன்னுடைய சுய கிரியையின் மூலமாய் வருகிறவன் தான் காயின். தேவனுடைய விசுவாச செயலின் மூலமாய் வருகிறவன் ஆபேல். ஹலோ, தேவனுடைய பலிபீடம் என்று வரும்பொழுது பலி செலுத்துகிறாங்க. வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆபேலுடைய பலியை பட்சித்தது, ஏற்றுக்கொண்டது. இதை பார்த்தோன்னா அவனுக்கு முகநாடி வேறுபட்டுருச்சு. முகநாடி வேறுபட்டு கோபப்படுறான், கடும் கோபப்படுறான். அப்படி கோபப்படுற மனுஷனிடத்தில் தேவன் பேசுகிறாருங்க. ஆபேல்கிட்ட கூட பேசலைங்க, காயின்கிட்ட பேசுகிறார். ஏப்பா நன்மை செய்யலையா, ஏன் இப்படி கோபப்படுற? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குங்கிற. அது என்ன அர்த்தம்னு சொல்லுச்சுன்னா, எபிரேய சில விளக்க உரையாளர்கள் என்ன சொல்கிறான், அப்பா நீ ஏன் இப்படி கோவப்படுற, ஏன் இல்லை உன் பலி அங்கீகரிக்கலன்னு கோவப்படுறியா, நன்மை இல்லைன்னு நினைக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பலி செலுத்துவதற்கான ஆட்டுக்குட்டி இன்னும் வாசல்ல தான் படுத்திருக்குதுங்கிறார். பாவம் வாசல்ல விடல, பலி செலுத்துவதற்குரிய அந்த பாவ நிவாரண பலி என்கிற ஆட்டுக்குட்டி வாசல்ல படுத்திருக்குதப்பா, நீ அதை எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்துங்கிறார். இவன் வரமாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான்.
ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கல்வாரி சிலுவை சுவிசேஷத்தின் மூலமாய் மாற்றி அமைக்கப்படுகிறது. என்ன? பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்ற வார்த்தையை கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவன் மாற்றி, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன். ஹலோ, பாவம் இருந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன? அந்த இடத்துல இயேசு வந்துட்டார். கிருபையை முன்னிறுத்துங்க, விசுவாசத்தை முன்னிறுத்துங்க, தேவ நீதியை முன்னிறுத்துங்க. காயினை போல தன்னுடைய சுய கிரிகளை முன்னிறுத்த வேண்டாம். ஆமேன். அடுத்தது, பேழையாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. பாரு, பேழையாம் செய்தது என்ன? பேழையாம் யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், யாரை சபிக்கிறானோ அப்படிங்கிற பேர் பெற்றவன். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே மோவாப் தேசத்து வழியாக போகிறாங்க. பாலாக் ராஜா பார்த்து, ஐயோ இது என்னது, பூமியின் வாசலையே மூடுகிற இவ்வளோ ஜனப்பெரிய கூட்டம் பார்க்குறான். ஐயோ இவங்களை நிலகுலைய வச்சிடணும். அதனால் அந்த போய் காசு கொடுத்து யாரை கூட்டிகிட்டு வரார்? நீ சபிப்பா, நீ சபிச்சின்னா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவேன்? நான் பார் ஜெயிச்சிட்டேன் பாரு, எல்லாம் சிதறடிச்சிட்டாங்க பாரு, நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு போகிறார். கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் நல்லவருங்க. ஹலோ, எனக்கெல்லாம் அந்த அந்த சம்பவத்தை படித்தாவே நான் குதூகூலம் அடைஞ்சிடுவேன். ஏன்னா ஒரு 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 குறிப்பிட்ட வல்லமைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் அவங்க, அவ்வளோதான். அதாவது ஆட்டின் ரத்தம், சிந்தப்பட்ட ஆற்றின் ரத்தத்துக்கு கீழே, உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஜனங்கள் அவங்க. அவங்களுக்கே இவ்வளோ வைராக்கியமாய் கர்த்தர் பாராட்டுகிறார் என்றால், என் பிள்ளை மேலே கை வச்சா பிச்சு போடுவேங்கிறார். நீ நீ யாருக்கு வேணால் எப்படி வேணால் தீர்க்குதுன்னு சொல்லு, என் பிள்ளைக்குன்னு வரும்போது உன் வாயை நான் அடக்கிடுவேங்கிறார். அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். அவன் காசு கூலி வாங்கி வேண்டாம் வேண்டான்னு தான் நினைக்கிறான். இல்லை, கர்த்தர் சொல்கிறத சொல்லணும். ஆனாலும் கூலி வாங்கிட்டேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறான்? முயற்சி எடுக்கிறான். சத்தம் வருது, இப்படி உள்ளேருந்து வருது. குறவழி வந்தோன்னு கர்த்தர் பிடிச்சிட்டார். டக்குன்னு கடவாயில் டக்குன்னு ஒரு கொக்கி போட்டார். இப்போ பேசு, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது அப்படின்னு ஜம்முன்னு பேசுகிறார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு. ஆசீர்வதித்த ஜனத்தை நான் எப்படி கூட இருந்துட்டு என்னடா என்னது இப்படி பேசிட்டு இருக்கிறா? சபிக்க சொன்னா நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களா? நீங்க அந்த சம்பவத்தை எல்லாம் படிச்சா அப்படியே பயங்கர உணர்ச்சி பூர்வமா இருக்கும். இந்த இடத்துல காட்டுறாரு. முதல் மலையில அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, இங்கே ஒரு போறாரு, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது இடத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகணும் கையை தட்டிட்டு சொல்றாரு, ஏப்பா போப்பா, நீ சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டாம். ஆள் என்னன்னா, காசுக்காக ஒரு காரியத்தை, உங்க விசுவாசத்தை வித்து போடாதீங்க. பணத்துக்காக அப்படியே ட்ராக் மாதிரி போகிறதுக்கு ஒருபொழுதும் அனுமதி கொடுக்காதீங்க. அப்படி காசுனா அப்படி கொஞ்சம் ஒரு சுற்றி ஏறு, காசு இல்லைன்னா ஒருபொழுதும் பணத்தின் வஞ்சனையில் சிக்க வேண்டாம், பெண்ணின் வஞ்சனையிலையும் சிக்க வேண்டாம். பாருங்கள், பீலையாமுடைய சதி, இன்னொரு சதி என்னென்னா, இதையெல்லாம் சிக்காதனால ஒரு நைஸாக ஒரு ஆலோசனை கொடுத்துட்டான். நல்லா இந்த மோவாப் தேசத்து பெண்களையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவன் பாவம் செஞ்சிடுவாங்க. ரொம்ப கவனம். இந்த ரெண்டு விஷயம் விசுவாசத்தை வழி விலகி போக செய்கிற இந்த ரெண்டு, ஒன்று பண ஆசை, ரெண்டாவது செக்ஸுவல் காரியம். இதில் ரெண்டும் சுதாரிச்சுக்குங்க. இதில் ரெண்டு சிக்காதீங்க. இதை சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நாசமாயிரும், சந்ததி நாசமாயிரும். ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் அதில் எந்த அறிகுறியும் இல்லாதபடி அதுக்கு எப்படி அதை அடைக்கணுமோ, விசுவாசத்தின் மூலமாய் முற்றுப்புள்ளி வைக்கணுமோ அதை வச்சிருங்க. ஒருபொழுதும் இதிலே சிக்கி கொள்ள வேண்டாம். அது வஞ்சனை, அது உங்களை அழிச்சிடும். ஆமேன். சத்தமாமேன்னு சொல்லாமே. எல்லாம் உம்முன்னு ஆயிட்டீங்க. ஒன்று காயினுடைய வழி, ரெண்டாவது பிழையா, மூணாவது கோரா எதிர்த்து பேசின. அதாவது தேவனுடைய தலைமைத்துவம், தேவனுடைய ஆசாரியத்துவம், அதையெல்லாம் அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. கோராவின் கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா ஆரோன் தான் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யணுமா, அவன் தான் தூபம் காட்டணுமா, நாங்களும் காட்டுவோம். ஏன்னா அவர்கிட்ட தான் பேசுகிறாரா, எங்கிட்டையும் பேசுகிறாரு. தேவன் ஏற்படுத்தின அந்த பாதையை அதில் போகாமல் இவன் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன். ஆனால் இவன் லேவியர் கோத்திரம், இவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டுற அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்க
ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர்களுக்குரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெருமை, நாங்கள் மட்டும் செய்யக்கூடாதா, நாங்கள் மட்டும் இங்கேயே தான் இருக்கணுமா? இந்த எண்ணம் தான் பிசாசு. இந்த எண்ணம் தான், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தானே இப்படி, இவங்களுக்கு மட்டும்தானே அப்படி. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. பிசாசு அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு ஜம்முன்னு இருக்கிறாருங்க. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, நான் அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே ஸ்தாபிப்பேன், அவர் மட்டும்தான் உட்காரணுமா, நானும் போய் உட்காருவேன். அந்த வினாடியே அவன் தாள தள்ளப்பட்டு போனான். ஹலோ, இந்த கோராக்கின் கூட்டத்தார் அப்படித்தான், நாங்கள் மட்டும்தான் இங்கே இப்போ தூபம் காட்டணுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா மோசே, தாள விழுகிறான் போய், என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் பொறாமப்படுறாங்க, இப்போ ஏற்பட்ட குணமெல்லாம் வருது, சரி சரி நாளைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க தேவனுடைய கோபம் வந்து சொல்லுது, இது ஒருவேளை சாதாரணமாக அக்கினி வந்து இறங்கி செத்து போனால் அது சாதாரணமாக இருக்கும், இதுவரையும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் சொல்கிறார். தேவன் சொல்கிறார், பூமியை பிளந்து அவனை மூடி போட்டுருச்சான். ஹலோ, இப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்குள் வேறு கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து அந்த ட்ராக் வழியாகவே போயிருங்க, வேறு எதுலேயும் போயிடாதீங்க. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், அதை தெரியும் சொல்லி போட்டு அப்படியே ட்ராக்கை மாத்திர, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. நம்முடைய பிரதான ஆசாரியராய், என்றென்றைக்கும் ஜீவனாய், உயிரோடு இருக்கிறவராய், அடைக்கல பட்டணத்துக்கு நாமெல்லாம் வந்து தஞ்சமடைந்துக்கிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் அந்த பிரதான ஆசாரியர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தி அழகாய் நம்மை தஞ்சமடை வச்சிருக்கிறோம். நம்மளாம் உயிர் தப்பி பிழைக்க ஓடி வந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்ம வெளியில் இருந்தோம்னா எப்பொழுதும் நம்மளை கொள்ளை கொண்டு போயிருக்கும், அட்ரஸே எல்லாம் போயிருப்போம், நம்ம அப்படியே நிர்மூலமாயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய துணிகரத்தை எல்லாம் இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற அந்த வார்த்தைக்குள்ள வச்சு நம்மளை மூடி மறைச்சு நம்மளை சுத்தப்படுத்தி கழுவி அடைக்கல பட்டணத்தில் மகா பிரதான ஆசாரியர் இருக்கிற அந்த அடைக்கல பட்டணத்தில் கர்த்தர் வச்சுட்டாரு. அந்த விசுவாசத்தை விட்டு விடாதிருங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ரோமர் 5:17 சொல்லுகிறது, ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். எந்த அளவுக்கு கிறிஸ்துவை முன்னிறுத்து, சுவிசேஷத்தை முன்னிறுத்து, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துக்கும் சுவிசேஷ பிரபலம் என்று சொல்லி அந்த தேவ நீதிக்கும் கிருபைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் ஆளுவீர்கள், ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் தான் ராஜாக்களாய் ஆசாரியர். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு முத்திரை வச்சிருக்கிறார். ராஜா எங்கேயும் அங்கே அதிகாரம் உண்டு, ராஜா எங்கேயும் அங்கே ஆளுகை உண்டு. ஆமென். ஒரு குட்டி பிசாசு உங்களை நெருங்காது, தொடவும் முடியாது. பேழையாமிட்ட சொல்கிறார், பேழையாம் சபிக்கிறா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் கிடையாது, யாக்கோப்புக்கு விரோதமா ஒன்றும் கிடையாது, பீச்சாங்கையில் அப்படி தள்ளி விட்டுருங்க எல்லாத்தையும், போ 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 போ. இதெல்லாம் நமக்கு இதுக்கு என்ன இல்லை, பிலிசூனியத்துக்கு அதெல்லாம் போ 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 ஓரமா ஓரமா ஓரமா. எங்கே போய் இங்கே வந்து நின்று எடக்கு பண்ணின்னு போ ஏசுவின் நாமத்தில். இந்த பில்லி சூனியம் அது செய்வேன், அது லொட்டு லொசுக்கு கோழி, அது மூட்டை கெட்டை எத்தலை, அது செல்லத்தனி, அது ஒன்று மணுகாது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மேல் கட்டப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மேல் நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், வாதை ஒன்றும் உங்களை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை, செயல்களை உயிர்ப்பிக்கிறவரே, மகிழ்ச்சி ஆக்குகிறவரே, ஆராதனை எங்களை அழைத்து வந்து உங்களுடைய அப்பத்தை பிட்டு கொடுத்து உம்முடைய துதியின் பிரசன்னத்தினாலே நினைச்சு ஜெபதூபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் பலி செலுத்தி
எங்களுக்கு கொடுத்த பேர்பட்ட ஒரு அன்புக்காய், ஐக்கியத்திற்காய், உறவுக்காய் நன்றி. நாங்கள் எங்கெங்கேயோ இருந்த ஆண்டவரே, ஆனால் இந்த நாளில் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வெளிச்சத்திற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், சந்ததிகள் மூலமாய் இந்த உலகத்துக்கு ஆண்டவரே காட்டப்படட்ட ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படும். எங்க வாழ்வில் என்ன சம்பவிக்கிறதோ அது சுவிசேஷன் பிரபல்யத்திற்கென்று அந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம். கவலைய, கஷ்டத்தை கஷ்டமா பார்க்கல, அது சுவிசேஷத்தின் பிரபலம் பார்க்கிறோம். அங்கே எங்களுக்கு சுவிசேஷ வாசல் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். கைதியாய் கொண்டு செல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அந்த ராஜாவை சாதாரண மனிதன் ஒருவேளை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த ராஜாவை சந்திக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பரலோக ராஜ்யத்தில் பலமான திட்டம் இருக்கும் என்று சொன்னால், எங்க வாழ்க்கையை குறித்தும் நீர் திட்டம் வச்சிருக்கிறீர். எங்களுக்கு நடக்கிற நெருக்கடிகளின் மத்தியில சுவிசேஷம் பிரபலமாகட்டும் ஆண்டவரே. எதை கொண்டு எங்களை அழ நினைக்கிறானோ, அடிக்க நினைக்கிறானோ, எதை கொண்டு எங்களை எல்லாம் நசுக்க நினைக்கிறானோ, அதே சுவிசேஷத்தின் மேடையாய் மாறட்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழிநடத்துதலின் பிரசன்னம் 24 மணி நேரம் இருக்கட்டும். உமக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நான் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.